என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் அனாமிகா. ஐ சி. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஒரு ரேப் கேஸ் சம்பந்தமா பேசணும். ரேப்? எஸ், a tribal girl was raped and she has committed suicide. Oh. Please come in. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. நாங்க ஏன் வெளியில இருக்கணும்? முடியாது. உள்ள வருவோம். இப்பவே சொல்லிட்டேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே தீய வச்சு கொளுத்தி போடுவோம். ஆமா. அது அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா சார். அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, அதை நீங்க பிரிஜுடிஸ்டா எடுத்துக்க வேண்டாம். அவங்க உணர்ச்சி எனக்கு புரியுது சார். பட் உணர்ச்சி வசப்பட்டா அமைதியான சூழ்நிலையில விசாரணை பண்ண முடியாதுல்ல. ப்ளீஸ் சென்ட் தம் அவுட். சீனி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு போப்பா, நாங்க பேசிட்டு வரோம். நீங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் ஒன்னா பேசி எங்களுக்கு நியாயம் கிடைக்காம செஞ்சிருவீங்க. நாங்களும் உள்ள வருவோம். ஆமா, இத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு உணர்ச்சி வந்துருவேன். ராஜுவும் உங்க ஆள் தானே, அவனும் எங்க கூட வரப்போறான். போங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும் தானே உங்களை எல்லாம் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. என் மேல நம்பிக்கை வைங்கப்பா. நானும் உங்க நண்பன் தான். உங்களை மாதிரி நானும் ஒடுக்கப்பட்டவன் தான். நீங்க மலையில ஒடுக்கப்பட்டிருக்கீங்க, நான் வயல்வெளியில ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். நிச்சயமா நியாயம் கிடைக்க வழி செய்யறேன். தயவு செய்து நீங்க எல்லாம் இங்கே நில்லுங்க. கோவிந்தசாமி, நீ வாப்பா. கோவிந்தசாமி, உண்மைய புட்டு புட்டு வைக்கணும் தொடங்கணும். ஆமா, போ. அண்ணே, இந்த துறை மத்தவர் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரா தெரியுது. இல்ல, அது இல்லடா. நான் ஒரு குரல் கூட்ட உடனே அப்படியே நடுங்கிட்டாரு. நம்ம மாதிரி தான். ஆமாடா. வாட்? மந்திரி மலையப்பரோட மகனா? ஆமா சார். இந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி தான் ஐ விட்னஸ். நடந்த சம்பவத்தை பாத்தியா? பார்த்தேன் துறை. இந்தப்பா சார், அவரை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஏழை ஜனங்களுக்கு வேற கதியே இல்ல சார். எப்படியும் தீர விசாரிச்சு அந்த தனபாலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிறத இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவன் செல்வாக்குள்ள ஒரு மந்திரியினுடைய மகன். அதனால என்ன? அதனால என்னவா சார்? வேற ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? என் கடமையை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்வேன். நான் என்னென்னமோ சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் புதுசா அந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கேன். பட் உங்க திறமை எல்லாம் அரசியல்வாதிகளுடைய குறுக்கீட்டுனால வீணா போயிடுமே. நான் எந்த அரசியல் நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டேன் சார். ராஜு, உங்க ஜனங்கிட்ட போய் சொல்லு, இந்த முத்துவேல் இருக்கிற வரைக்கும் அந்த ஏழை பொண்ணுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஓகே கோவிந்தசாமி, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நான் கேஸ் ப்ரூவ் பண்ணும். எஸ்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேங்க. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இது செய்திருக்கேன். என்ன காப்பாத்துங்க ஐயா. ஓகே அனாமிகா, பாரத்தை எம்எல்ஏ போட்டீங்க. இனிமே இது ஏன் பொறுப்பு. நீங்க கவலை மறந்துருக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.